எப்பவுமே ஒரே சோகமா இருக்கா? ஒரு கவலையா இருக்கா? எப்பவும் ரொம்ப ஓவர் திங்க் பண்றோம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். ஓவர் திங்க் பண்ணுங்க. இந்த உலகத்துல யாரெல்லாம் பெரிய ஆட்களா வந்திருக்காங்களோ, அவங்க எல்லாரும் ஓவர் திங்க் பண்ணவங்க தான் ஒரு காலகட்டத்துல. ஓவர் திங்கர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் அவங்க ஓவர் திங்க் பண்ணுவாங்க. இந்த ஓவர் திங்க்ல நீங்க பண்ணக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? உங்கள இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா, உங்களோட சூழ்நிலை வேற, உங்களோட பழக்கவழக்கங்கள் வேற, இன்னொருத்தவங்க கம்ப்ளீட்டா வேற மாதிரி. அதனால யார் கூடயும் உங்கள கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. இந்த காலகட்டத்துல இதுதான் பெரிய பிரச்சனை. ஓவர் திங்கிங்ல மெயின் ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்க அடிக்கடி அந்த ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, வர்ற ஒரு ஒரு ரீல்ஸும், ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு விதவிதமான எமோஷன்ஸ குடுக்கும். என்னடா இவங்க இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி ஆயிட்டாங்களே, இவ்ளோ டெவலப் ஆயிட்டாங்களே, இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இவங்க வெளிய போயிட்டாங்க, இவங்க இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க. நெறைய விஷயங்கள் உங்க மைண்ட்ல வந்து போய்க்கிட்டே இருக்கும். நீங்க பாஸ்ட நினைச்சியோ, இல்ல ஃபியூச்சர நினைச்சியோ ஒரு பயத்தோடையும், கவலையோடையும் இருப்பீங்க. பாஸ்ட்ல நடந்ததை யாராலையும் மாற்றவே முடியாது. அதனால அதை பத்தி கவலைப்பட்டு இப்ப நிகழ்காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபியூச்சர் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் உங்க கையில இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தான் நாளைக்கு ஐயோ நம்ம பாஸ்ட் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாம இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டை ரொம்ப எஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓவர் திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வாங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நீங்களே கத்துப்பீங்க. சுத்தி சுத்தி ஒரு இடத்துல வந்து நீங்களே நிற்பீங்க. அந்த இடம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் இல்லை, இது ரொம்ப நாள் எடுக்கும். ஆரம்பத்திலே எடுத்த உடனே வந்துடாது. ஆனா அந்த நாட்களை ரொம்ப அதிகப்படுத்திடாதீங்க. ஓவர் திங்கிங்ல இருக்கோம் அப்படின்றத நீங்களே உணருங்க. நீங்களே ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்களே மாத்திக்கோங்க. எப்போதுமே நீங்க கம்ஃபர்டபுளா வீட்டில் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களா, தயவு செஞ்சு அந்த இடத்த முதல்ல மாத்துங்க. உங்க பெட்ரூமா இருக்கலாம், உங்க கம்ஃபர்டபுள் ஈஸி சேர்ஸா இருக்கலாம், ஒரு பால்கனியா இருக்கலாம், எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க உக்காந்தாதான் நீங்க அதிகமா திங்க் பண்ணுவீங்க. அங்க உட்காந்துருக்கும் போது தான் அதிகமா ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்த முதல்ல சேஞ்ச் பண்ணி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. ஓவர் திங்கிங் பண்ணுங்க, ஆனால் ஓவர் திங்கிங் மட்டுமே பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன்.